அரங்கை தந்ததோடு மட்டுமல்லாமல் சென்னையில் நடைபெற இருக்கிற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு, ஒருவேளை இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் என்று ஒரு பெயர் பெற இருக்கிற இந்த வேலைவாய்ப்பு முகாமிற்கு வளாகத்தினை அளித்த லோயோலா குழும நிர்வாகம், குறிப்பாக அதனுடைய ரெக்டர் ஃபாதர் ராபின்சன் அவர்கள், இன்று நம்மோடு இணைந்திருக்கிற இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிறைவடைகின்ற வரை நமக்கு உற்ற துணையாக இருக்க போகிற கல்லூரியினுடைய முதல்வர் அருள் முனைவர் திரு லூயிஸ் அடைக்கலராஜ் அவர்கள், ஆரோக்கியராஜ் அவர்கள், அருகில் இருக்கிறவர்கள், வலதுபுறமாக இருக்கிறவர்கள், இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்காக நிர்வாக ஒழுங்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிற திரு சார்ல்ஸ் அவர்கள், லோயோலா கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் ஆபீசர் திரு பிரின்ஸ்லி அவர்கள், அருகில் இருக்கிற சென்னை வாழ் நெல்லை மக்கள் என்கின்ற மிக முக்கியமான அமைப்பு. ஏன் அவங்களை அழைச்சிருக்கோம்னா, முதல் வேலைவாய்ப்பு முகாம் திருநெல்வேலியில ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்க தான் உதவியா இருந்தாங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் டீம். அதனுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு சைமன் அவர்கள் அங்க இருக்காங்க. சாரி, இவர் நம்முடைய நிர்வாக குழுவினுடைய இன்னொரு இயக்குநராக இருக்கிற திரு டைட்டஸ் அவர்கள் எல்லோரையும் வரவேற்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒழுங்கை எங்களுக்கு செய்து தந்தது நீண்ட நாள் நண்பர் சமுத்ரா குழுமத்தினுடைய தலைவர் திரு செந்தில் அவர்கள், அவருடைய டீம். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி, விவரமா நான் அடுத்து சொல்றேன். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் 60% நீங்க கணக்கு போட்டு 500க்கும் மேலான நிறுவனங்கள் பங்கேற்கிற ஒரு வேலைவாய்ப்பு முகாம். சென்னையில இப்படி நடந்தது கிடையாது. எனக்கு தெரிய இந்தியாலையும் நடந்ததில்லை. 500க்கு மேலான உயர்நிலை நிறுவனங்கள், 60க்கு மேலானவை பன்னாட்டு நிறுவனங்கள். அப்படி ஒரு வேலைவாய்ப்பு முகாம். ஏறக்குறைய 60,000, 50,000 நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆனா 60,000 வேகன்சிஸோட வராங்க. அது இன்று வேலையின்மை என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற காலகட்டத்தில் 60,000 வேலை வாய்ப்புகளோடு 500க்கும் மேலான நிறுவனங்கள் வருகின்றன என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இதனுடைய மேல் விவரங்களை அடுத்து நான் சொல்வேன். ஆயினும் இன்று இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்கிற கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், கல்லூரி, அதன் பண்பாடு, இந்த வேலை வாய்ப்பு முகாமை ஏன் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி முதல் உரை தரும்படி அன்போடு அழைக்கின்றேன். Come to Loyola, dear members of the press and distinguished guests. It is my privilege to welcome you all to Loyola College, and I thank you for being here today to hear what we have been building quietly, consistently, and with great purpose. Education should lead us to employability and empowerment. I think this job fair will be a great opportunity to attain employability and empowerment of the youth of this great nation, and particularly our state, Tamil Nadu. Loyola College, Chennai was established in 1925 by the Society of Jesus, the Jesuits, with a singular mission to form men and women of competence, conscience, and compassion. Nearly a century later, that mission has not changed. What has changed is the scale, the reach, and the depth of our impact. Today, Loyola stands as one of India's most respected autonomous institutions, home to thousands of students, particularly drawn from across the country and across every walk of life. We are not merely a college, we are a community, and every decision we make here, academic, administrative, or social, is made with one question at its center: what is best for our students' community? Ever since I assumed leadership as principal of this institution,
I have made one thing unambiguously clear. Student empowerment is not merely a program, it is a philosophy. It is a lens through which every policy, every initiative, and every investment of this college must be seen. I am grateful to say that this vision is shared completely by our management, Father Rector, Dr. Anthony Robinson, Father Secretary, Father Thomas Alexander, the directors, deans, heads of departments, coordinators, teaching and non-teaching staff who stand with us on this mission without reservation. Together, we have committed ourselves to ensuring that every student who enters Loyola portals leaves not just with a degree, but with direction, with confidence, and with the tools to build a life of meaning. That alignment at the top between the principal, the rector, and the secretary is what gives our efforts strength, consistency, and permanence. When leadership speaks in one voice, institutions move together, and Loyola is moving as a team towards bigger heights and greater heights. At the helm of our training and placement cell is Mr. Princely Samuel, Director of Placements, a leader whose dedication to students' outcomes is quite simply and extraordinary. Under his guidance, our placement ecosystem has grown into one of the most dynamic and student-centric in the region. But what truly sets Loyola's placement machinery apart is this. It is run in large part by our own students. Yes, the very students of Loyola College serve as the backbone of the placement process. From coordinating with recruiters and scheduling drives, our student placement team demonstrates every single day that leadership is not merely a title, it is a responsibility they have chosen to carry. This model of student ownership is deeply Jesuits in spirit. We believe that the best way to develop a leader is to give them the real work, real stakes, and real accountability, and our student team embodies that belief. And our students are also here present. The results speak for themselves. Loyola places 1,000 students every year across sectors including banking and finance, information technology, consulting, retail, and management. And we are not stopping here. I am delighted to announce that Loyola College is entering into a landmark collaboration with Give Life and The Rise, headed by Father Jagat Gaspar, to host what we intend to be truly record-breaking placement fair, the Great Chennai Job Fair, on July 11th, 2026, from 8 a.m. onwards. We are targeting the participation of 500 plus companies and over 15,000 vacancies, all under one roof, for students across the state, with a specific focus on those from our nearby districts such as Tiruvallur, Kanchipuram, etc. The motive of this drive is to give a large scale opportunity to those who have an unequal access to such resources. This will not just be one of the largest placement fair in the city, it will be a statement that students deserve the best and we will move mountains to deliver it. This is what Loyola stands for, not just placements, not just rankings, but a deep, unwavering commitment to every student, their dignity, their potential, and their future. To the press, I say this: when you write about Loyola, write about our students. Write about the first generation learner who arrived from a remote village in the interiors of this country, whose parents never held a degree, and who walked out here with a placement offer that changed his family's story forever. Write about the student from a disadvantaged community
who had been told in ways both spoken and unspoken that certain rooms were not meant for them, and who found at Loyola the conviction that they belong everywhere. That is the Loyola story, and we are proud of creating men and women for others. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது லோயோலா கல்லூரியினுடைய வளாகத்தில். பங்கு பெறுகின்ற நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை 500க்கும் மேல். எங்கள் கணக்குப்படி சுமார் 550 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த நிறுவனங்களில் 60% மேலான நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள். மிகச் சிறப்பாக பொறியியல் கல்வி படித்த இளையர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அதிகமாக. காரணம், 216 நிறுவனங்கள் இதுவரை பதிவு செய்தவர்கள் பொறியாளர்களை தேடி வருகின்றவர்கள். இந்த செய்தியை நீங்கள் சிறப்பாக, ஏன்னா நிறைய பிள்ளைங்க என்ஜினியரிங் படிச்சு தான் வேலை இல்லாம இருக்காங்க. அதனால 216 நிறுவனங்கள் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்களே வருகின்றன. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஆர்எஃப் வராங்க, ராணா வராங்க, டாஃபே வராங்க, டாடா மோட்டார்ஸ் வராங்க, டிவிஎஸ் வராங்க, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் வராங்க, ஹிண்டாய் வராங்க, யமஹா வராங்க, ஸ்னைடர் வராங்க, ஸ்ப்ளெண்டர் வராங்க, அப்போலோ டயர்ஸ் வராங்க, சியாத் டயர்ஸ் வராங்க. இப்படி நீங்க மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங் பேஸ்ட் நிறுவனங்கள் மட்டுமே 216 நிறுவனங்கள் நீங்க சொல்லலாம். ஐடி படிச்சவங்களும் தைரியமா வரலாம். ஒரு 90க்கு மேல நிறுவனங்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஒரு 60 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. HCL, அதுல பாத்தீங்கன்னா HCL ஒரு பெரிய பிராண்டு, அல்சக்ன்றது ஒரு பெரிய பிராண்டு, ஹெக்ஸாவேர் பெரிய பிராண்டு, ஆம்ஸ்வாப் டெக்ங்கிறது பெரிய பிராண்டு, சதர்லாண்டா இருக்கட்டும், டொயோட்டாவா இருக்கட்டும், இப்படி நிறைய ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ், ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸ் வராங்க. இது மட்டும் இல்ல, வெவ்வேறு துறைகள். இப்போ ஹெல்த் கேர் படிச்சிருக்காங்க. ஹெல்த் கேர்ல இருக்கிற முக்கியமான பல இங்க இருக்கக்கூடிய அப்போலோ நிறுவனமா இருக்கட்டும், பீவல் நிறுவனமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க எல்லாம் வராங்க. பேங்கிங் அண்ட் பினான்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு கேட்க போனா பேங்கிங் அண்ட் பினான்ஸ்ல இருந்து நிறைய நிறுவனங்கள் நம்ம வரதை நம்ம சொல்ல முடியும். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதுல இருந்து வராங்க. பார்மசூட்டிகல்ஸ்ல இருந்து வராங்க. ரீட்டைல், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த செக்மெண்ட்ல இருந்தும் ஏறக்குறைய 100 அளவுக்கு நிறுவனங்கள் வராங்க. உண்மையிலே சொல்ல போனா இது எப்படி நடக்குங்கிறது கேட்கலாம். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிட்டு? அவ்வளவு எளிதல்ல. ஒரு 550 நிறுவனங்கள், அதிலும் ஹை ப்ரொஃபைல் நிறுவனங்களை கொண்டு வர்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஏன் நடந்திருக்குன்னா, கடந்த ஒரு 12 மாதங்களில் நாங்கள் 2 பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி முடித்திருக்கிறோம். ஒன்று ஜூன் மாதம் சென்னை வாழ் நெல்லை மக்கள் அவர்களினுடைய உதவியோடு திருநெல்வேலியில நடத்தினோம். 12,000 இளையர்கள் வந்தார்கள். 8,000 பேருக்கு அன்றே ஒரே நாளில் வேலை வாய்ப்பு நியமன ஆணை கிடைத்தது. எங்களுடைய கணக்குப்படி இந்த 8,000 பேர்ல ஒரு 4,000 பேராவது நிரந்தரமா போய் செட்டில் ஆயிருப்பாங்க. 8,000 பேருமே போய் செட்டில் ஆகி நீடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 4,000 பேராவது செட்டில் ஆயிருப்பாங்க, விச் இஸ் வெரி கிரேட். 2வது வேலை வாய்ப்பு முகாம் திருச்சியில நம்ம கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல நடத்தினோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல நம்ம நடத்தினோம். அந்த வேலை வாய்ப்பு முகாமில் 20,000க்கு மேலான இளைஞர்கள் பங்கேற்றாங்க. 12,000 பேருக்கு ஒரே நாள்ல வேலை நியமன ஆணை கிடைத்தது. அந்த 12,000 பேர்ல எங்க கணக்குப்படி ஒரு 6,000 பேராவது உறுதியாக நிரந்தரமாய் நீடித்திருப்பார்கள் என்பது எங்களுடைய ஒரு கணிப்பு. இந்த வேலை வாய்ப்பு முகாமில் எங்களினுடைய கணிப்புப்படி ஒரு 40,000 இளைஞர்கள் பங்கேற்பார்கள். உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது, தயவு செய்து என்ஜினியரிங் ஐடி படிச்ச பிள்ளைங்களை நிறைய டார்கெட் பண்ணி இந்த செய்தியை கொண்டு போய், இப்ப என்னன்னா 550 நிறுவனங்களை நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா அதுக்கான ஏறக்குறைய 50,000 குறைச்சு சொல்றோம். அவங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட பார்த்தோம்னா 60,000 வேகன்சிங்க, 60,000 வேகன்சிஸோட வராங்க. இது நாட் பாடி ஷாப் வேகன்சிஸ். இது ஏதோ இந்த சில நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான பேரை வெறும் 8,000 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லை. பாடி ஷாப்பிங் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் கவனப்படுத்துவது இல்லை. ஓரளவுக்கு கெரியர் பாத்வே இருக்கும். சேர்றப்போ ஒரு 17,000 சம்பளம், ஆனா ஒரு 7 வருஷம் ஆகிறப்போ அவங்களுக்கு ஒரு 35,000 40,000 சம்பளம் வரக்கூடிய ஒரு நிறுவனங்களைத்தான் ஓரளவுக்கு கவனப்படுத்தி நாங்கள் எடுத்திருக்கிறோம்.
இப்போ ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கிற நிறுவனங்களே ஒரு 7-8 நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஸோ உயர் சம்பளத்திலையும் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன, மிட் லெவல்லையும் கணிசமா வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா, இதுவும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, கிரெடிபிலிட்டி we have established with the companies. நிறுவனங்களோடு நாங்கள் உருவாக்கி இருக்கிற நம்பகத்தன்மை. பிகாஸ் பங்கேற்கிற இளையர்களிடமும் நாங்கள் பணம் கட்டணம் எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை, நிறுவனங்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறுவனங்களிடமும் கட்டணம் பெற்றுக்கொள்வதில்லை, பங்கேற்கிற இளையர்களிடமும் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் முன்னதாக பதிவு செய்யாமல் கடைசி நாள் வந்தால் ஒரு அபராத கட்டணம் 100 ரூபாய் வாங்குகிறோம். இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, முன்னரையே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏன் முன்னரையே பதிவு செய்யணும்னா, அப்பதான் முன்னாடியே நாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். இணைய வழியில ஒரு இன்டர்வியூவை எப்படி பண்ணணும், எந்தெந்த நிறுவனங்கள் வராங்க, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க, இதெல்லாம் பயிற்றுவிப்பதற்கு முன்னரையே பதிவு செய்தால் அது உதவியாக இருக்கிறது. வருகின்றவர்களை அதே போல அவங்களே சூஸ் பண்ணலாம். நான் ஸ்ப்ளெண்டருக்கு போகணும், நான் எம்ஆர்எஃப்க்கு போகணும், நான் டிவிஎஸ்க்கு போகணும்னு முன்னாடியே அவங்க இண்டிகேட் பண்ற இந்த ஒழுங்கமைவு செய்வதற்காகத்தான் 35,000 40,000 இளையர்கள் வருவதை ஒழுங்கமைவு செய்வது என்பது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எனவேதான் முன்னரையே பதிவு செய்யுங்கள், ஒன்னும் கஷ்டமே இல்லை. www.givelives.com அந்த இணையதளத்துக்கு போய் GiveLives GIVELIFES givelives.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் பதிவு செய்தாங்கன்னா போதும். 10 ரூபாய் கூட கட்டணம் கிடையாது, அது ஃப்ரீ தான், கடைசி வரைக்கும் ஃப்ரீ. ஸோ இன்னைக்கே இதை மட்டும் முக்கியமா givelives.comல எல்லாரும் பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்க தொலைபேசியில கூட அவங்க கூப்பிடலாம். அதாவது 75 300 88 293 7530088293 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் அவர்கள் தங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதுதான் முக்கியமான ஒரு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக நாங்கள் சொல்லுவது. அந்த நாளில் தன்னார்வலர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றதுக்கு நாங்க ஒரு சின்ன குரூப் வச்சிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் ஆகும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதுல மீடியாவில் உள்ள நீங்க கூட வரலாம். இந்த இளையர்களை வழிநடத்துவது, வருகின்றவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பது, ஏனைய பணிகள், குடிநீர் போன்ற தன்னார்வலர்களையும் வரவேற்கின்றோம். எந்த விதமான ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் ஒரு இளையர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுகின்றது. ஒரே நாளில் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அன்றைக்கே ஒரு 25,000 பேருக்கு வேலை நியமன ஆணை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது இந்தியாவை பொறுத்தவரையில் தரமான தகுதியான நிறுவனங்கள் ஒரு 25,000 பேருக்கு வேலை என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும். முக்கியமான விவரங்களை பகிர்ந்து கொண்டு விட்டோம். நீங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போது அதிகமாக நீங்கள் இருக்குங்க. பிசிக்கல், அதாவது அதனால்தான் அவங்க இங்க வர பிசிக்கலா வரப்ப அவங்கள கேண்டிடேட்ஸை எவாலுவேட் பண்ண முடியுது, மதிப்பீடு செய்ய முடியுது. எப்பவுமே ஒரு பர்சனல் டச். ஆன்லைன்னா எல்லா விவரங்களையும் கேட்கும். கேன் யூ டெல் யுவர் ஸ்டோரின்னு கேட்க முடியாது இல்லைங்களா? உங்களுடைய கதை என்ன, எங்கிருந்து வருகிறீர்கள், பின்புலம் என்ன. ஸோ நேருக்கு நேருங்கிறது இப்போ 500க்கு மேலான நிறுவனங்கள் வருகிறார்கள் என்பதை அவர்கள் நேரில் சந்திக்கவும் விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான். தமிழ்நாடு அதாவது நாங்க ஹெச்ஆர் நிறுவனங்களை கொண்டு வரல, நிறுவனங்களை தான் நேரடியாக கொண்டு வரோம். நம்பர் 1. நம்பர் 2, நான் தொடக்கத்திலே சொன்னேன், இப்ப திருநெல்வேலியில 8,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க. பட் எங்களோட மதிப்பீடு படி 4,000 பேர் தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு ஊருக்கு போய் அங்க செட் ஆகி அந்த வேலை சூழல் பிடிக்காது, அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இருக்காது. இது எங்களுடைய கணிப்புப்படி திருச்சியில 12,000 பேருக்கு ஒரே நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் எங்க கணிப்புப்படி 6,000 பேர் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னைக்கு திரும்ப போய் பார்த்தோம்னா ஒரு 6,000 பேர். அதுவே எக்ஸலன்ட் ரிசல்ட். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இன்னைக்கு பிரச்சனை நிறுவனங்களுடைய பிரச்சனை இல்லை. இன்னைக்குள்ள யூத்தோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் முன்ன மாதிரி
இல்ல அதையும் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இளைஞர்களை குறை சொல்றது இல்ல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு சம்பளமாக இருக்கட்டும், அந்த வேலை செய்கிற சூழலா இருக்கட்டும், ஒரு பிராண்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த காரணங்களால ஒரு இது இருக்குமே தவிர வரக்கூடிய நிறுவனங்கள் இவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு வர்றதில்லை. எங்க ஃபெயிலியர் அதிகமா வருதுன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிற போது நிறுவனங்களால அதை வந்து முழுமையா ஏத்துக்க முடியல. குறைந்தபட்சம் உங்களை எதிர்பார்ப்பது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதனாலதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான முயற்சிகளை எடுத்து எங்களோட எங்களோட இப்ப நாங்க 2 நடத்தி இருக்கிறோம், திருநெல்வேலி and திருச்சி. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் எங்களுக்கு வரலைங்க. கம்பெனிஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட் வரும். என்னங்க நாங்க அவ்வளவு தூரம் வந்தோம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தோம், ஆனா பசங்க வந்து சேரலைங்கிற கம்ப்ளைண்ட் தான் எங்களுக்கு நிறைய. இப்போ ஜோஸ்பின் தான் அந்த கால் எல்லாம் அட்டன் பண்றாங்க, அவங்கள கேட்டா சொல்லுவாங்க. கம்பெனிஸ் கம்ப்ளைண்ட் தான் அதிகமே தவிர ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் அதிகமா இல்லை. ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா, ஓசூர்ல வேலை பார்க்க முடியாது, அங்க போனோம், தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்த தம்பிங்களுக்கு ஓசூர்ல இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்லல, பட் இதுவரைக்கும் இந்த 2 ஜாப் ஃபேர்லயும் அப்படி குற்றச்சாட்டு வரல. நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இன்டர்மீடியட் கம்பெனிஸை நாங்க எடுக்கிறது இல்லை. இப்போ அதாவது கன்சல்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வகையில் அது ஒரு இடைநிலை நிறுவனங்கள்னு சொல்லலாம், மேபி ஒரு இடைத்தரகு நிறுவனங்களும் நீங்க சொல்லலாம். இவங்க இங்க ஜாப் ஃபேருக்கு வந்து ஒரு 1000 பேருடைய ரெசியூமே வாங்கி அவங்கள்ட்டையும் காசு வாங்கி நிறுவனங்கள்ட்டையும் காசு வாங்கி அப்படி பண்ணுவாங்க. அவங்கள நம்ம இதுல உள்ள விடுறது இல்லை. அப்படியே விடுற ஒரு 4-5 பேரும் வந்து ரெப்யூட்டேஷனும் கிரெடிபிலிட்டியும் உள்ள கன்சல்டிங் கம்பெனி தான் உள்ள விடுறோம். மற்றபடி எல்லாமே வந்து டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் நிறுவனங்கள் தான். ஆனா இப்ப நம்ம ஹெச்எல் மாதிரி நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு தான் கூப்பிடுவாங்களே தவிர அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஒரு ஹை லெவல் எம்என்சிஸ் அங்கேயே நீங்க ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அதையும் ஓப்பனா சொல்லிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல தான் அந்த கடைசி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஐ மீன் கிவ் லைஃப் த ரைஸ் லேலா கல்லூரியோட சேர்ந்து நடத்துங்கிறது கிரெடிபிலிட்டி இல்லாம இது வந்து நமக்கு பொழுதுபோக்கும் கிடையாது, இது ஒரு வருமானம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டையும் காசு வாங்குறது இல்லை, நிறுவனங்கள்ட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வி மேக், நிறுவனங்கள்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. ஸோ அந்த கிரெடிபிலிட்டியை நாங்க வந்து ஓரளவு கரெக்டா பார்ப்போம். நான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியான ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் போய் சேராததான் பிரச்சனையே தவிர ஆர்டர் கொடுக்காத பிரச்சனை. அவங்க இங்க வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. நீங்க 100க்கு 200% நீங்க ஷூரா இருக்கலாம், அவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. எங்க இதுல வரமாட்டாங்க, எங்க இதுல வரமாட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி அப்கோர்ஸ் நீங்க ஐடில பெருசா படிச்சு எம்டெக் படிச்சு இன்ஜினியரிங் எம்இ எம்எஸ் இதெல்லாம் இருந்தாலும் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில கெரியர் ஸ்கோப்புக்கு பிரம்மாதமான பாத்வே வழித்தடம் இருக்குதுன்னா சாதாரண இந்த என்னது ஐடிஐ படிக்கிறாங்க, டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருந்தா பிரம்மாதமான வேலைகள் இருக்கு. கெரியர் பார்த்து ஒரு 5 வருஷத்துல 40,000 50,000 சம்பளம் வாங்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. பாலிடெக்னிக் படிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேண்டிடேட் தான் இல்ல. இங்க உங்கள்கிட்டே சொல்றேன், 5000 பேர் நீங்க ஐடிஐ கொண்டு வாங்க, பாலிடெக்னிக் கொண்டு வாங்க, ஒரே வாரத்துல நாங்க பிரைவேட்டான இந்த மாதிரி ஜாப் ஃபேர் இல்லாமலே பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க அப்கோர்ஸ் +2 இதெல்லாம் சொல்லல, +2 படிச்சவங்க ரீட்டைலுக்கு வரலாம். ரீட்டைல் சேல்ஸ், இப்போ நம்ம ரொம்ப இந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, லலிதா, அவங்களுக்கெல்லாம் 500 600 எல்லாம் சேல்ஸ் பீப்புள் தேவைப்படுது. அவங்க எல்லாம் +2
போதும் இல்லைங்களா? +2 அந்த இதுல இருந்தா கூட போதுங்க. பட் மற்றபடி வந்து எனி கிராஜுவேட் கேன் கம். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா பிகாம், பிஎஸ்சி, இங்கிலீஷ் நல்லா பேசுற தகுதி இருந்தா போதும். பட் நிறைய வர்றது வந்து என்ஜினியரிங் தான். எங்களுக்கு தேவை வந்து இன்னைக்கு ஏற்கனவே இன்னைக்கு எங்க கணக்குப்படி 21,000 பேர் பதிவு பண்ணிட்டாங்களா? 21,000 பேர் பதிவு பண்ணிட்டாங்க. பட் இந்த 21,000 பேர்ல 10,000 பேர் தான் என்ஜினியரிங். அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. குறைஞ்சபட்சம் பிகாஸ் இப்போ வரது வந்து உண்மையிலேயே கம்பெனிஸுக்கு வந்து இங்க வந்து ஆள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வரக்கூடிய கம்பெனிஸ் இது ஒரு நல்ல விஷயமா நடத்துறாங்க. எங்களுக்கும் கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலையும் மனநிறைவுல வராங்களே தவிர அவங்களுக்கு இங்க நம்ம கூப்பிடுற கம்பெனி எஸ் ஒரு 30% வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவை இருக்கும் வருவாங்க. பட் 70% சமூகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நாங்க வரோம்னு வராங்க. அப்படி வரப்போ வந்து என்ன நாங்க போறோம் எங்களுக்கான ஒரு தேவை நிறைவேறலையேன்னு அவங்க திரும்பி போகக்கூடாது. தட்ஸ் வை ஐம் சேயிங் என்ஜினியரிங் நிறைய கிராஜுவேட்ஸ் வேணும். இது எப்படியாவது நீங்க இந்த செய்தியை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பெரிய விளம்பரங்கள் கொடுக்குற அளவுக்கு எங்க நிறுவனத்துக்கு இப்போ வசதி இல்லை. அதனால்தான் நான் செந்தில் பிரதர் கேட்டேன். நிறைய சோசியல் மீடியா இளைஞர்களை போய் சேரக்கூடிய நிறுவனங்களா பாருங்க. இந்த செய்தி போய் சேரணும். கம்பெனிஸ் வராங்க, போதிய அளவுக்கு கேண்டிடேட்ஸ் வரல. ஒரு 60,000 கேண்டிடேட்ஸ் ஆவது வந்தாதான் ஒரு 20,000 பேர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ரெக்ரூட் ஆவாங்க. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யூ. எல்லாம் எல்லாம் ஆமாம் போகும். ஆமாம், அதனால்தான் முன்னாடியே பண்ண சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. இப்ப சப்போஸ் இப்ப ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நாங்க செய்தியை டெய்லி பண்ணிட்டே இருப்போம். இந்த கம்பெனி வருது, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆமாங்க, அதைத்தான் சொல்றேன் நான். அவங்களுக்கும் போகும், எல்லாருடைய விவரம் போகும். இல்ல பண்ண முடியாது. அவங்க அப்படி பண்ண முடியாது. அவங்க டைரக்டா இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்க முடியும். பிகாஸ் எந்த கம்பெனியை பார்க்கணுங்கிறது ஸ்டூடெண்டோட சாய்ஸ், கம்பெனியோட சாய்ஸ் இல்லை. அதனால ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி நாங்க பதிவு பண்ண சொல்றோம். அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு 3ல இருந்து நம்ம இந்த இடம் 4 3 சொல்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கம்பெனி வரும்? 3 கம்பெனி வரைக்கும் அவங்க பார்க்கலாம். they can choose their companies. இங்க நீ ஹோசூர் இந்த பொன் பியூர்ங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்க, நல்ல கம்பெனி, அருமையான கம்பெனி, கெமிக்கல்ஸ் கம்பெனி. 60 பேரோட வராங்க. முன்னாடியே அவங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த செய்தியே சொல்ல முடியும். பொன் பியூர் வந்து 60 பேர் இந்த கேட்டகரியில கேட்கறாங்க. நீங்க அவங்க அவங்க கேட்டா நாங்க கொடுப்போம். இன்டர்வியூக்கு அவங்க நேரம் வர்றப்போ இந்த நிறுவனங்கள் இந்த கேட்டகரியில பசங்க வர்றாங்கன்றது நிறுவனங்களுக்கு தெரியப்படுது. இப்ப டிப்ளமோல 5,000 பதிவு பதிவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஃபேர் நடக்கிற அன்னைக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னாடியே அந்த நிறுவனங்கள் அந்த இது நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு பையன் வந்திருக்கானாங்கிறது, இந்த பையன் தான் வந்திருக்கானா, இந்த ப்ரொஃபைலுக்குள்ளது இவன் தானா, அதெல்லாம் வெரிஃபை பண்றது ஒரு 40,000 பேர் வரப்போ அதெல்லாம் இம்பாசிபிள் டாஸ்க், சிம்பிளி இம்பாசிபிள். டேட்டாவை பொதுவாக ஷேர் பண்றது இல்லை. அதனால தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கைட் பண்றோம். இத்தனை நிறுவனங்கள் வருதுப்பா, 500 நிறுவனங்கள் வருது. இந்த 500 நிறுவனங்கள்ல ஒரு 3 நிறுவனத்தை நீ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அவங்களை நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு தேவையான 21,000 இதை வந்து அவங்க த்ரூ பண்ணி அந்த எனக்கு இந்த 3 பேரை அடையாளப்படுத்துங்கன்னா எங்களுக்கு எப்படி நாங்க எப்படி இவங்க 40,000 பேர் 10,000 இத்தனை பேர் அடையாளப்படுத்துறது ஒரு நாள் அது பண்ண முடியாது. நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க உட்காந்து அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காதவங்களை எப்படி கைட் பண்றது, அதான் பண்ண முடியுமே தவிர ஒன் டேல அது பண்ணவே முடியாது. இம்பாசிபிள், ஹியூமன்லி இம்பாசிபிள். அதாவதுங்க இப்ப எப்பவுமே நாங்க இந்த 3 ஜாப் ஃபேரும் இப்போ ஒண்ணு எங்களுடைய கொள்கை எப்படின்னா அது கிவ் லைஃபா இருக்கட்டும், ரைஸ் அமைப்பா இருக்கட்டும்,
தனிப்பட்ட முறையில் அவரவர் அரசியல் விருப்பங்கள் இருக்கும், சார்பு நிலை இருக்கும், அது அவரவருடைய தெரிவு, அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அரசோடு இணைந்து செயல்படும். எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசோடு இணைந்து செயல்படும். அந்த வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாமும் இப்ப இதுல இருக்கிற முன்னாடி இயங்கி வருகின்ற அதே நிறுவனங்கள் தான். டிஎன் ஸ்கில்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அரசு நிறுவனம், அது நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. வெற்றி நிச்சயம்ங்கிறது அது கவர்மெண்டோட ஒரு நிறுவனம், அதுவும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. நான் முதல்வன்ங்கிறது ஒரு நிறுவனம், அதுவும் பார்ட்னரா இருக்காங்க. அப்புறம் இந்த டோட்டுன்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு நிறுவனம், டோட்டும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அதுவும் நமக்கு பார்ட்னரா இருக்காங்க. ஸோ அரசு அலகுகள் அரசு நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவது அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு நாங்க வச்சிருக்கிறோம். அதே போலத்தான் இந்த ஜாப் ஃபேரும் நடக்குதுங்க. அதாவது சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இப்ப லயோலா கல்லூரியில இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ஸையும் நாங்க எந்தெந்த கம்பெனிஸ்ன்றது மேட்ச் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் நாங்க கிரியேட் பண்ணோம், வாட்ஸ்அப் குரூப்ஸ். ஸோ அதுல வந்து இந்த ரூம் நம்பர் 303க்கு போனீங்கன்னா எம்ஆர்எஃப் அப்பல்லோ டைப்ஸ் இருப்பாங்கன்ற செய்தியை நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம். பையனும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துருவாங்க, என்னுடைய தகுதிக்கு நான் இந்த கம்பெனிக்கு போனேன்னா எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா ஈஸி. அப்புறம் வந்து இந்த கியூஆர் கோடு கொடுத்துறேன். கியூஆர் கோட்ல எந்த ரூம்ல எந்த கம்பெனி இருக்காங்கிற விவரம் எல்லாம் அவங்களுக்கு அது மேனேஜ்மெண்ட்ல சூப்பரா. உங்களே தெரியுமா, அந்த கால சென்னை சங்கமத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்த நடத்தணும்னா அதை சீராகவும் நேர்த்தியாகவும் நடத்துற ஒரு ஒழுங்கு எங்களுக்கு. ஒரு 50,000க்கு மேல வேகன்சிஸோட வராங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இன்னும் இருக்குது. பட் என்ன பொதுவா சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நம்ம தம்பிங்க தான் கொஞ்சம் இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த கல்ச்சர் கொஞ்சம் சொல்லக்கூடாது, ஆனா ஏன்னா ஜென்சி கோச் பட் அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த கல்ச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. மற்றபடி வேலையெல்லாம் இருக்குதான் சார். எதுங்க? ஆமா, அவங்கதான் கேட்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய இல்ல அதுதான் இப்ப நாங்க ஒரு 3 மாசமா எங்களுடைய வேலையே அதான். நாங்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ், அது போல நர்சிங் காலேஜஸ் எல்லாருமே நாங்க டீமா நாங்க போயிட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ரோஷரை இண்டிவிஜுவலா போய் ஒரு காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கும் நாங்க கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் ஐடிஐ பாலிடெக்னிக் நிறுவனம். அதனாலதான் இது ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு டோட் இருக்கு, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐடிஐ நிறுவனங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ். அதனுடைய தலைவரையும் போய் மீட் பண்ணி அவங்களையும் நம்மளுடைய பார்ட்னரா நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்காங்க. ஏன்னா இந்த செய்தி எல்லா பசங்களுக்கும் போய் சேரணும், இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும்ன்ற. இதுக்கு முன்னாடி டவுட்டுக்கு வந்து இவங்க இருந்தாங்க, இன்னசென்ட் திவ்யா மேடம் இருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னாலதான் நமக்கு திருநெல்வேலியும் திருச்சியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க. ஐடிஐ பாலிடெக்னிக் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இன்னசென்ட் திவ்யா மேடம். இப்ப வந்திருக்கிற வரையும் போய் பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.